ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஜனநாயகன் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிளில் வர ஒரு போஸ்டரை நியூயார்க் நகரில் இருக்க உலக புகழ்பெற்ற டைம்ஸ் ஸ்கொயரில் அந்த போஸ்டரை விளம்பரப்படுத்தியிருக்காங்க. ஸோ இது நம்ம தளபதி விஜய் ஃபேன்ஸ் மத்தியில் செம்ம ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு. ஜனநாயகன் படத்துக்கு அவ்வளோ எதிர்பார்ப்புகள் நிறைய இடத்துல இருக்கு. இப்போ செகண்ட் சிங்கிளும் ரிலீஸ் ஆகி அதுவும் செம்மையான ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு. அனிருத்தோட சம்பவம் அப்படி. அண்ட் இந்த போஸ்டர்ல ஒன் லாஸ்ட் டான்ஸ் அப்படின்னு அனிருத் கேட்பாரு, அதுக்கு விஜய் அவர்கள் போடு அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ இந்த டான்ஸ் செம்ம மாசா இருக்க போகுது தளபதி கச்சேரியில. அண்ட் ஸ்கிரீன்ல இந்த காம்போவை லாஸ்டா பார்க்க போறது இந்த படத்துல தான். ஏன்னா தளபதி விஜய் கூட அனிருத் ஒர்க் பண்ற எல்லா படத்துலயும் இவங்களோட காம்போ செம்மையா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதே போல ஜனநாயகன் படத்துலயும் செம்ம ஒர்க் ஆகிருக்கும். இப்போ அந்த காம்போவை நிறைய பேர் மிஸ் பண்ணுவாங்க. அனிருத் அவர்களே இப்ப ரீசெண்டா ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்ல சொல்லியிருந்தாரு, ஸோ ரொம்பவே மிஸ் பண்ண போறேன். எங்க காம்போல வந்து எல்லா பாட்டுமே செம்ம ஹிட் ஆனிச்சு. அண்ட் இதுதான் லாஸ்ட் படம். அதுக்கப்புறம் அவர் கூட ஒர்க் பண்ணாம இருக்கிறது எனக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு. நான் இந்த படத்தோட எல்லா சாங்கும் முடிக்கிறப்பையும் அதுதான் யோசிப்பேன். விஜய் சார்கிட்டே நான் ஃபோன் பண்ணி பேசுறேன், சார் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு சொன்னேன். அண்ட் இப்போ ஆடியோ லான்ச் வேற நடக்க போகுது. ஆடியோ லான்ச்ல அவர் கூட ஒர்க் பண்ண எல்லா படத்துல இருந்து எல்லா பாட்டையும் அங்க லைவா பர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாரு அனிருத் அவர்கள். வேற லெவல் மூமெண்ட் அங்க நிறைய நடக்க போகுது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நியூயார்க்ல இருக்க டைம் ஸ்கொயர்ல நம்ம தளபதி கச்சேரியோட போஸ்டர் வச்சிருக்கு. அதை பத்தி உங்க ஒப்பீனியன் நம்ம கான்வெர்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.